நம்பினோம் மூத்த விநாயகனே, நாடியே வந்தோமுன் சந்நிதியில் கும்பிடும் அடியவரின் குறை தீர்க்கும் குஞ்சரனே, எம்பிரான் சிவன் மகிழும் ஏரப்பனே, கருணை தும்பிமாமுகனே, உந்தன் துதிக்கை தூக்கி ஆளையா. துதிக்கை தூக்கி ஆளையா, தும்பிக்கையா துதிக்கோ என குந்தன் தூய பதம் தந்தே, துதிக்கை தூக்கி ஆளையா, தும்பிக்கையா துதிக்கோ என குந்தன் தூய பதம் தந்தே, துதிக்கை தூக்கி ஆளையா. கதியுனையன்றிகின்ற காதினியில் யாரும் உண்டோ, கதியுனையன்றிகின்ற காதினியில் யாரும் உண்டோ, பதிகரணவாய் மூத்த விநாயகனே, பதிகரணவாய் மூத்த விநாயகனே, அழகே துதிக்கை தூக்கி ஆளையா, தும்பிக்கையா துதிக்கோ என குந்தன் தூய பதம் தந்தே, துதிக்கை தூக்கி ஆளையா. கணபதி துணை என்றே மறவாகு உந்தன்னருள் திருவடியே தொழுவி தீன தயாபரா. அம்பாளையும் அம்பியையும் பிள்ளையாரையும் வணங்கிக் கொண்டு என்னுடைய சொற்பொழிவை மிகவும் பணிவோடு மகிழ்ச்சியோடு ஆற்றுகிறேன். 5 தள கோபுரங்கள், மணிமண்டபங்கள் மற்றும் வெளிமண்டபங்கள், உள்மண்ட வேலைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. வெளிநாடுகளிலே இடம்பெயர்ந்து எங்கள் உறவுகள் அம்பிகைக்கும் பிள்ளையாருக்கும் செய்கிற உதவியை நாங்கள் என்றும் மறக்க முடியாது. எங்கள் உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி எங்கள் தாய் நாட்டை மறக்காமல் எங்கள் தாய் நாட்டுக்காக தங்களுடைய அர்ப்பணிப்பை வழங்கி கொண்டிருக்கின்ற அடியார்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்னும் பல வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது. சிற்பா ஆசிரியர்கள் மிகவும் துரிதமாக தங்களுடைய வேலையை முன்னெடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். இன்னும் உள் மண்டப வேலைகள் ஆரம்பிக்க இருக்கின்றது. உங்கள் வெளிநாட்டு எங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர், உள்நாட்டு உறவினர் எல்லாருடைய எதிர்பார்ப்பை நாங்கள் உதவியை எதிர்பார்க்கின்றோம். மிக விரைவில் கும்பாபிஷேகம் நடக்கும் என்பதையும் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியுடன் கூறிக்கொண்டு, அடுத்ததாக சொல்லருவி
நவநீதன் அவர்களை சொற்பொழிவாற்றும்படி இங்கே அழைக்கின்றேன். எல்லாம் வல்ல விநாயக பெருமானுடையதும் அன்னை காளிகாதேவியினுடையதும் பாதார விந்தங்களை பணிந்து புலம்பெயர் தேசங்களிலே வாழுகின்ற எந்தமிழ் உறவுகளுக்கு இனிய இந்நேர வணக்கங்களை கூறிக்கொண்டு, ஈழமாம் சிவபூமி என்று திருமூலரால் போற்றப்பட்ட ஈழமணி திருநாட்டிலே கலைவளமும் எழில்வளமும் மிக்கதாக விளங்குகின்ற கோண்டாவில் பதியிலே வளந்தான் புலம் என்று அன்றைய காலத்திலே அழைக்கப்பட்டு பிற்பட்ட காலத்திலே கந்தர்வளவென்று போற்றப்பட்ட இந்த கந்தர்வளவு பதியிலே தான் தோன்றி தெய்வமாக அன்னை பராசக்தி காளியம்பாள் வீற்றிருக்கின்றாள். காளியம்பாள் தன் அருகே கணபதியையும் அணைத்து கொண்டு கந்தவேள் பெருமானோடு அருளாட்சி செய்கின்ற ஒரு திருத்தலமாக இத்தலம் விளங்குகின்றது. இந்த தலம் அடியவர்களுடைய பக்தியின் மேலிட்டினால் இன்று ராஜகோபுர குடமுழுக்கை காண்கின்ற ஒரு நிலையை சந்தித்திருக்கின்றது. கோவிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று ஆன்றோர்கள் கூறினார்கள். ஆனால் இன்று எங்களுடைய சன்னிதானத்திலே ஊர்கூடி அந்த திருப்பணிகளை எல்லாம் செய்கின்ற அந்த சிறப்பை நாங்கள் இன்று கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆலயம் என்று சொன்னால் ஆன்மாக்கள் லயிக்கின்ற இடமாகவும் சமூக ஒருமைப்பாட்டை மேம்படுத்துகின்ற ஒரு இடமாகவும் விளங்குகிறது. அந்த வகையிலே கோண்டாவில் வாழ் மக்களையும் கோண்டாவில் வாழ் இளைஞர்களையும் புலம்பெயர் தேசங்களில் வாழுகின்ற எந்தமிழ் உறவுகளையும் ஒன்றிணைக்கின்ற ஒரு மைய புள்ளியாக அன்னையினுடைய சன்னிதானம் விளங்குகிறது என்று சொன்னால் அந்த பக்தியினுடைய பெருமிதத்தை நாம் சொற்களிலே வர்ணிக்க முடியாது. அன்னையினுடைய அந்த அருளாட்சியை வர்ணிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆதிசேடனுடைய 1000 ஞாயிறுந்தும் போதாத ஒரு தன்மை ஏற்படுகிறது. அந்த வகையிலே எம்பெருமானுடைய இந்த சன்னிதானத்திலே பஞ்ச தலங்களை கொண்ட ராஜகோபுரம் ஒன்றை அடியவர்களுடைய அனைத்து ஒத்துழைப்போடும் சிறப்பாக அமைத்திருக்கின்றார்கள். கலை என்று சொன்னாலே பாரத தேசம் அடிப்படையாக விளங்குகிறது. அந்த வகையிலே பாரதத்திலிருந்து சிற்ப கலைஞர்களை வரவழைத்து அந்த பாரத தேசத்து கலைஞர்கள் எங்களுடைய ஈழமணி திருநாட்டிலே இந்த கோண்டாவிலம்பதியிலே திருப்பணி வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த தன்மைகள் எல்லாம் அன்னையினுடைய அருட்கடாட்சம் என்றே நாங்கள் கூற வேண்டும். அன்னை காளிகாதேவியினுடைய அருட்கடாட்சத்தால் பஞ்சதள கோபுரம் இனிதே நிறைவடைந்திருக்கின்ற இந்த நேரத்திலே அங்கே பஞ்ச கலசங்களுக்கு குடமுழுக்கு என்கின்ற அந்த கும்பாபிஷேக நிகழ்வை 29ஆம் தேதி 8ஆம் மாதம் காலை வேளையிலே சிறப்பாக நிகழ்த்துவதற்கு இங்கே அந்த நல்ல நாள் குறிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சிறப்பு நிகழ்விலே புலம்பெயர் நாடுகளில் வாழ்கின்ற அடியவர்கள் அனைவரும் வந்து எம்பெருமானுடைய அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அன்னையினுடைய அந்த அருளை பெற்றுய வேண்டும் என்று எங்களுடைய ஆலய நிர்வாகத்தினர் கோண்டாவில் வாழ் மக்கள் விரும்பி நிற்கின்றனர். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்றும் கோபுர தரிசனம் பாவ விமோசனம் என்றும் எங்களுடைய புராண இதிகாசங்களில் இந்த கோபுரத்தினுடைய சிறப்பை புகழ்ந்திருக்கின்ற தன்மையை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு கோபுரத்தினுடைய கலசம் எவ்வளவு தூரத்திற்கு தெரிகிறதோ அவ்வளவு தூரத்தையும் பூலோக கைலாசம் என்று எங்களுடைய புராணங்கள் போற்றி நிற்கின்றது. அந்த வகையிலே இனிவரும் காலங்களிலே எங்களுடைய கோண்டாவில் பிரதேசம் காளியம்பாளுடைய அந்த ராஜகோபுரத்தின் கலசம் தெரிகின்ற தூரம் வரை கைலாசம் போன்று சிறப்புமிக்க ஒரு கிராமமாக விளங்கும் என்பதில் ஐயமில்லை. அந்த வகையிலே காளியம்பாளுடைய அந்த கும்பாபிஷேக கைங்கரியங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. கோண்டாவில் பிரதேசத்திலே கோண்டாவில் மேற்கிலே கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கின்ற தான் தோன்றி தெய்வமாக தான் தோன்றி ஈச்சரங்கள் இலங்கையிலே 2 உண்டு. கொக்கட்டிச்சோலை தான் தோன்றிச்சரம், ஒட்டு சுட்டான் தான் தோன்றிச்சரம். ஆனால் சக்தியினுடைய தான் தோன்றிச்சர ஆலயமாக சக்தி தான் தோன்றியாக தோன்றியிருக்கின்ற அந்த மகிமை எங்களுடைய ஆலயத்தை சார்ந்திருக்கின்றது. அன்னையினுடைய அருளாட்சி சிறப்புமிக்க அருளாட்சியாக 1 வருடத்துக்குள் அன்னைக்கு அடிக்கல் இடப்பட்ட அந்த கோபுர திருப்பணி சிறப்புற நிறைவேறி இருக்கிறது என்று சொன்னால் அன்னையினுடைய அந்த அருட்கடாட்சத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு சான்றாக இருக்கின்றது. எனவே அன்னையினுடைய இந்த அழகு கலைமிக்க இந்த கோபுரங்களையும் மணிமண்டப காட்சிகளையும் புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற அடியவர்கள் பெற வேண்டும், வந்து காண வேண்டும், கண்டு அன்னையினுடைய அருளாட்சியை பெற வேண்டும் என்று உங்களை நாங்கள் வேண்டிக் கொள்ளுகின்ற இதே நேரம் 29ஆம் தேதி அன்னை ராஜகோபுர குடமுழுக்கு காண்கின்ற அந்த நேரத்திலே தாங்கள் அதற்கு முன்னதாக புலம்பெயர் நாடுகளில் இருந்து வருகை தந்து அன்னையினுடைய அருளாட்சியை பெற்றுவதோடு இந்த எங்களுடைய ஆலயம்
சிறப்புமிக்க ஆலயமாக மிளிர்வதற்கு தங்களுடைய ஒத்துழைப்பையும் ஆதரவையும் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. எல்லாம் வல்ல இறைவனுடைய பாதார விந்தங்களை வேண்டிக் கொண்டு புலம்பெயர் நாடுகளிலே எமது கிராமத்தில் இருந்து புலம்பெயர்ந்து அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் முதலிலே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த ராஜகோபுர திருப்பணி ஓராண்டுக்குள் இந்த அளவுக்கு பூர்த்தி செய்வதற்குரிய மிகப்பெரிய பங்கை அளித்த உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை இந்த ஆலயத்தினுடைய நிர்வாக சபையினர் கூறிக்கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, எனது நண்பர் கூறியது போன்று எதிர்வருகின்ற 29ஆம் திகதி கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதனால் 28ஆம் திகதி ஆரம்ப விழா அங்கே நடைபெற இருக்கிறது. ஆகவே எதிர்வருகின்ற ஆகஸ்ட் 28ஆம் திகதிக்கு முன்பு நீங்கள் இங்கே வந்து நிற்கக்கூடியதாக நீங்கள் வருவீர்களாக இருந்தால் இந்த கும்பாபிஷேக விழா மட்டுமல்ல, அதுக்கு அடுத்த நாள் எங்களுடைய மகோற்சவமும் ஆரம்பிக்க இருக்கின்றது. ஈழத் திருநாட்டிலே இருக்கக்கூடிய ஆலயங்களிலே தீமிதிப்பு நடைபெறுகின்ற ஆலயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய எமது ஆலயத்திற்கு நீங்கள் எல்லோரும் வருகை தந்து இந்த வருட மகோற்சவத்தையும் கும்பாபிஷேகத்தையும் உங்கள் கண்ணூராக கண்டுகளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆவலையும் எங்களுடைய ஆலய நிர்வாக சபையினர் தெரிவித்துக் கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த வருடம் கோடை விடுப்புக்கு இங்கே வந்து சென்ற பலர் தாங்கள் இந்த ஆலய திருப்பணிக்கு பங்கு செய்ய முடியாமல் இருப்பதென்கின்ற ஒரு செய்தியை கூறியிருக்கிறார்கள். வெளிநாட்டுகளிலே யாரோடு தொடர்பு கொள்ளது, எப்படி தொடர்பு கொள்கின்ற அந்த செய்திகளை தங்களிடம் கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு கவலையையும் இங்கே தெரிவித்து சென்றிருக்கின்றீர்கள். ஆனால் உங்கள் கவலையை நீக்க எங்களுக்கு இந்த ராஜகோபுர திருப்பணி மட்டுமல்ல, இன்னும் பல திருப்பணிகள் இங்கே எங்களுக்காக காத்திருக்கிறது என்கின்ற செய்திகளையும் எங்களுடைய இந்த நிர்வாக சபையினர் கூறிக்கொள்கிறார்கள். ஆகவே இந்த கும்பாபிஷேக விழாவையும் தொடர்ந்து வருகின்ற 10 நாட்களுடைய அந்த எங்களுடைய பெருந்திருவிழாக்களுடைய காட்சிகளுடைய காணொளியை நீங்கள் சிவன் டிவியின் ஊடாக நீங்கள் கண்டுகளிக்கலாம் என்கின்ற செய்தியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அது தவிர எங்களுடைய இணையதளமாகிய கோண்டாவில் காளிகோயில்.com என்கின்ற அந்த இணைய முகவரிக்கு நீங்கள் சென்று வருகின்ற போது எங்களுடைய மகோற்சவத்தினுடைய காணொளிகளும் கும்பாபிஷேகத்தினுடைய காணொளிகளையும் நீங்கள் கண்டுகளிக்கலாம் என்ற செய்திகளையும் எங்களுடைய இந்த ஆலய நிர்வாக சபையினர் தெரிவித்துக் கொள்வதில் பெருமை அடைகிறார்கள். நன்றி, வணக்கம். அடியார்களே, எமது ஆலயத்தில் வீற்றிருக்கின்ற மகா கணபதி பிள்ளையாருக்கும் காளியம்பாளுக்கும் எங்களால் அமைக்கப்பட்டிருக்கின்ற ராஜகோபுரம் வெகு விரைவில் கும்பாபிஷேகம் செய்ய இருக்கின்றது. அதற்கு நிதியுதவி வழங்கிய புலம்பெயர் மக்களும் எமது இனத்தவர்களும் இங்கே அதாவது ஒவ்வூரில் உள்ள மக்களும் எங்களுக்கு அளித்த பங்களிப்பு அளப்பெரியது. மேலும் இன்னும் திருப்பணிகள் செய்ய வேண்டி இருப்பதால் மேலும் மேலும் பணத்தை எதிர்பார்க்கிறோம். அவ்வாறு நீங்கள் செய்வதனால் எங்களுடைய ஆலயம் ஒரு பொது மெருகூட்டப்படக்கூடிய ஒரு ஆலயமாக திகழும் என்பதில் ஐயமில்லை. எனவே இவ்வாறு இந்த பகுதியில் ஒரு ஆலயத்தை நாங்கள் அமைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு இவ்வாறு விரைவில் இந்த ஆசை பூர்த்தியாகும் என்பதை எண்ணிய மனம் ஒரு சந்தோஷப்படுகிறது. இதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் எமது பரிபாலன சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.